இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடுவும் ஈரானின் 10 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்ட டொனால்ட் ட்ரம்பும் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தாக்குதல்களும் இன்னும் 2 வாரத்திற்கு ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்குமா அல்லது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்குமா? ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பயன்படுத்த வேண்டுமா? ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிக்கையும் தற்போதைய நிலைமைகளையும் ஈரானினுடைய வெற்றியையும் உறுதிப்படுத்தும் கருத்துக்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அடிமை அரபு நாடுகள் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் தீர்மானம் ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். மேலும் நேற்றிரவு குறித்த தீர்மானத்திற்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருந்தன. இந்த வாக்கெடுப்பின் போது ரஷ்யாவும் சீனாவும் குறித்த தீர்மானத்தினை வீட்டோ செய்துள்ளார்கள். தற்போதைய சூழ்நிலையில் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த வரைவு தீர்மானத்தை எங்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனுமதித்தால் அது சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய பிழையான உதாரணத்தை வழங்கிவிடும் என்றும் இதனால் நாங்கள் குறித்த தீர்மானத்தினை வீட்டோ செய்கின்றோம் என்றும் ரஷ்யாவும் சீனாவும் அறிவித்திருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈரானுக்கு ராஜதந்திர ரீதியான உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஈரான் அழுத்தங்களை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முன்வைக்கப்பட்டிருந்த குறித்த தீர்மானம் தோல்வி அடைந்திருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் அடிமை அரபுகளுக்கும் மிகப்பெரிய இழப்பாகவே அமைந்திருந்தது. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை நியாயப்படுத்த முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான காலக்கெடு முடிவடையக்கூடிய நிலைமையில் இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திட்டமிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த தீர்மானத்திற்கு ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. இவை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளிலும் குறிப்பிட்டிருந்தேன். ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிக்காமல் பின்வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் ரஷ்யாவும் சீனாவும் குறித்த தீர்மானத்தை வீட்டோ செய்து நாங்கள் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம், நாங்கள் ஈரானோடு முழுமையாக நிற்கின்றோம் என்கின்ற செய்தியையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து வீட்டோ செய்திருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தத்தையும் வழங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் இன்றிரவு ஈரானிய நாகரிகத்தை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம், ஒட்டுமொத்த ஈரானையும் முழுமையாக அழித்து விடுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த கருத்துக்கள், ட்ரூத் சோஷியல் தளத்திலே பதிவிட்டிருந்த கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய அரசியல் களத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தி இருந்தது. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக 25வது அரசியலமைப்பு சட்டத்தினை பயன்படுத்துவதற்கான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு காங்கிரசினுடைய 24 உறுப்பினர்களும் முழுமையான சம்மதத்தையும் வழங்கியிருந்தார்கள். இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்காவின் 25வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டு துணை ஜனாதிபதிக்கு குறித்த அதிகாரங்கள் தற்காலிகமாக வழங்கப்படும். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவெடுக்கும் திறன்களும் பாதிக்கப்படும். இதற்கமைவாகவே நேற்றிரவு அமெரிக்காவினுடைய அரசியல் களத்திலும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அலை ஒன்று உருவாகி இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தினை பயன்படுத்தி விடுவாரோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக அதிகளவான காங்கிரசின் தலைவர்கள் 25வது அரசியலமைப்பு சட்டத்தினை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள். உண்மையில் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவின் அரசியல் களத்தில் உச்சழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே சிக்கி தவிக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க களத்தில் ஏற்பட்டிருந்த இந்த அரசியல் அழுத்தங்கள் ஒரு மிகப்பெரிய சவாலானதாகவே அமைந்திருக்கும். இப்படியான நிலைமையிலேயே பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதில் ஈரானிய தலைமைகளும் உறுதியாகவே இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார்: இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடு எங்களுக்கு போதாது. இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தற்போது ஒரு இடைவெளி தேவைப்படுகின்றது. இதனால் இரு தரப்பினர் இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த போரை நிறுத்த வேண்டும். பாகிஸ்தானிய பிரதமராகவும் மத்தியஸ்தராகவும் நான் இதனை ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். தயவு செய்து 2 வாரங்களுக்கு இந்த போரை நிறுத்துங்கள் என பாகிஸ்தானிய பிரதமர் வெளிப்படையாக அறிவித்திருந்தார்.
இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். பாகிஸ்தானிய பிரதமர் மற்றும் இராணுவ தலைமை அதிகாரி முனீரோடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் போது இன்றிரவு ஈரானுக்கு வழங்கப்பட இருந்த அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்துமாறு அவர்கள் என்னிடம் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு 2 வாரங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்குமாக இருந்தால் நாங்கள் ஈரான் மீதான குண்டுவீச்சு தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு நிறுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். இது ஒரு இருதரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தமாகவே இருக்கும். தற்போதைய சூழ்நிலையில் நாம் இவ்வாறு செய்வதற்கான காரணம் நாங்கள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்களின் இராணுவ திறன்கள் அனைத்தையும் முழுமையாக அழித்து விட்டோம். ஈரானினுடைய அதிகளவான திறன்களை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். மேலும் நாங்கள் மத்திய கிழக்கிலே அமைதி தொடர்பான ஒரு திட்டவட்டமான முடிவை எடுக்க வேண்டும். ஈரானிடமிருந்து 10 அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளை நான் பெற்றுக் கொண்டுள்ளேன். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த 10 நிபந்தனைகளும் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த 2 வார கால அவகாசத்திற்குள் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனையானது தீர்வின் விளிம்பிற்கு வந்திருப்பது மிக முக்கியமான விடயமாகும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை முழுமையாக புரிந்து கொள்வதன் மூலமாகவே தற்போதைய நிலைமைகளுடைய உண்மை தன்மையை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இதற்கமைவாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினால் முன்வைக்கப்பட்டிருந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இறைவனின் உதவியோடு ஈரான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையில் பயணிக்கின்றது. ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்று கொள்ளும்படி எதிரிக்கு கட்டாயப்படுத்தியுள்ளது. எங்களுடைய இந்த 10 நிபந்தனைகளில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தப்படுவது, ஹெர்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானினுடைய கட்டுப்பாடு தொடர்வது, யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, அனைத்து முதன்மை நிலை மற்றும் 2ஆம் நிலை தடைகளையும் முழுமையாக நீக்குவது, ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம், சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் அனைத்தையும் முழுமையாக ரத்து செய்வது, ஈரானுக்கான இழப்பீடுகளை முழுமையாக வழங்குவது, மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறுவது, அமெரிக்க தளங்கள் இராணுவ தளங்கள் முழுமையாக இழுத்து மூடப்படுவது, காசா மற்றும் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை முழுமையாக நிறுத்துவது என்பன உள்ளடங்குகின்றன. எதிரியை கட்டாயப்படுத்தக்கூடிய எங்களுடைய நிபந்தனைகளில் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் முழுமையாக உள்ளடங்கப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்லாமிய குடியரசு, லெபனான், ஈராக், யமன் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய மண்ணில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளோடு ஒன்றிணைந்து கடந்த 40 நாட்களுக்குள் எதிரிக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேரிழப்புகளை ஒட்டுமொத்த சர்வதேசமும் கண்டுள்ளது. ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அதனுடைய நண்பர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடியை இந்த உலகம் ஒரு பொழுதும் மறக்காது. இந்த போரை ஆரம்பித்த முதலாவது நாளிலேயே ஈரானை வீழ்த்திவிட முடியும் என்றும், எதிர்ப்பற்றுக்களை வீழ்த்திவிட முடியும் என்றும், ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்றும் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் நாங்கள் சரணடையவில்லை. தற்போது ஈரானும் எதிர்ப்பற்றுக்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை முழுமையாக அழித்து விட்டோம். ஏறக்குறைய 95% அமெரிக்க தளங்களை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். ஈரானுக்கு எதிராக இந்த பிராந்தியத்தில் எதிரி அமைத்திருந்த மிகப்பெரிய முதலீடுகளையும் அதனுடைய தளங்களையும் இராணுவ இருப்புகளையும் நாங்கள் அழித்து விட்டோம். இந்த பிராந்தியத்திலே 50 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கா மேற்கொண்டிருந்த முதலீடுகளை நாங்கள் வெறும் 40 நாட்களுக்குள்ளே அழித்து விட்டோம். மேலும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் எதிரிக்கு முழுமையான அழுத்தங்கள் வழங்கப்பட்டதனால், ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களை சமாளிக்க முடியாத நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டதனால் எதிரியினால் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் போர் தொடங்கப்பட்டு 10 நாட்களிலேயே இந்த போரில் வெற்றி கொள்ள முடியாது என்பதனை எதிரி உணர்ந்து கொண்டான். இதனால் எதிரி பல்வேறு வழிமுறைகளில் ஈரானை தொடர்பு கொண்டு அவசரமாக போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துமாறும் தாக்குதல்களை நிறுத்துமாறும் கெஞ்சினான். ஈரான் மற்றும் எதிர்ப்பற்றுக்களின் தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துமாறு ஒரு மாதத்திற்கு மேலாக எதிரி கெஞ்சினான். அதே நேரம் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை ஆரம்பத்திலேயே வெளிப்படையாக அறிவித்து விட்டோம். நீண்ட காலமாக ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வராமல், மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்றாமல் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை என்பதனை நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம். எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்ளும் வரை இந்த போரை நாங்கள் தொடர்வோம் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தோம். இதற்கமைவாக எதிரியினுடைய யுத்த நிறுத்த கோரிக்கைகள் அனைத்தையும் எங்களுடைய தலைவர்கள் நிராகரித்தார்கள். மேலும் 40வது நாளான இன்று வரை போரானது தொடர்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருந்த காலக்கெடுவையும் ஈரான் முழுமையாக நிராகரித்தது. எதிரியினுடைய எந்த காலக்கெடுவுக்கும் ஈரான் முக்கியத்துவம் வழங்கவில்லை. தற்போது நாங்கள் வீரமிக்க ஈரானிய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றோம். எங்களுடைய இந்த மாபெரும் சாதனைகளோடு எதிரிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க
ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளோடு அழிவுகளோடு ஈரானும் எதிர்ப்பற்றுக்களும் ஒன்றிணைந்து இந்த பிராந்தியத்திலே பாதுகாப்பு மற்றும் அரசியல் சமன்பாடுகளை முழுமையாக நிறுவும் வரை தேவைப்படும் காலம் வரை இந்த போரை தொடருவதே எங்களுடைய நிலைப்பாடாகும். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் ஈரானினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதன் அடிப்படையில் ஈரானினுடைய கோரிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதன் அடிப்படையில் இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை இஸ்லாமாபாத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இன்னும் 15 நாட்களுக்குள் 2 வாரத்திற்குள் ஈரானின் வெற்றி ராஜதந்திர அரசியல் பேச்சுவார்த்தைகளிலும் உறுதி செய்யப்படும். ஈரான் பாகிஸ்தான் வழியாக முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய திட்டம் ஈரானுக்கு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார மற்றும் புவிசார் தனித்துவத்தை வழங்குகின்றது. மேலும் காசா, லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருகின்றது. அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப்படும். மேலும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த 10 நிபந்தனைகளையும் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகவும் இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே இந்த 2 வார கால அவகாசம் வழங்கப்படுகின்றது. மேலும் இது போரின் முடிவை குறிக்காது. ஈரானினுடைய 10 நிபந்தனைகளும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்திலேயே இந்த போரானது முடிவடையும் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபை குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். 2 வாரத்திற்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும். ஆனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நீங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கு ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டால் மாத்திரமே இந்த 2 வாரங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை உங்களுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அதாவது இந்த 2 வாரங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படாது. ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானிய ராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்வதன் மூலமாக மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கப்பல் போக்குவரத்தையும் நாடுகளுக்கு மேற்கொள்ள முடியும். அத்தோடு ஈரான் அமைத்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடக்கக்கூடிய ஒவ்வொரு சரக்கு கப்பலும் எண்ணெய் கப்பலும் ஈரானுக்கான வரியை செலுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓமானும் ஈரானும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசத்திலே வரியை அறவிடும் என அமெரிக்க ஊடகங்களும் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்பும் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார். இதற்கர்த்தம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான ஈரானினுடைய நிபந்தனைகளை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதே. எனவே தற்போதைய நிலைமையில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். மேலும் இந்த 2 வார காலப்பகுதியானது போரின் முடிவை குறிக்காது என்பதனை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானினுடைய 10 நிபந்தனைகளும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதே போரினுடைய முடிவாக இருக்கும் என்பதில் ஈரான் தெளிவாக இருக்கின்றது. மேலும் இந்த 2 வாரங்களுக்கு அமெரிக்கா அதனுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தும். அதே நேரம் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அதனுடைய கட்டுப்பாடை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும். அதே நேரம் இந்த 2 வார காலக்கெடுவிலே சில நன்மைகளும் தீமைகளும் இருக்கின்றன. மேலும் இந்த 2 வார காலக்கெடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எவ்வாறான சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும், ஈரானுக்கு எவ்வாறான சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும், அதே போன்று ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எவ்வாறு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும், ஈரானுக்கு எவ்வாறு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனை அடுத்த காணொளியில் தெளிவாக பதிவிடுகின்றேன். இந்த 2 வார காலக்கெடு தொடர்பான என்னுடைய ஆய்வுகளை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.